12th Max Chapter 1 Exercise 1.1 Find Adjoint. இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். பட் இருந்தாலும் அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா h of a ஈக்குவல் டு நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு மேட்ரிக்ஸை லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். 2 - 3 ஆப்போசிட் டயகனலை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ +4 இருந்தால் -4 +6 இருந்தால் -6. ஸோ ரொம்ப சிம்பிளான சம். இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி இந்த சம் போடணுன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ 2 மார்க்கில் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. இதுக்கு நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நம்ம அட்ஜாயிண்ட்னு கேட்டால் நம்ம டேரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதலாம். கண்டிப்பாக மார்க் உண்டு. இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மில் எனக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எடுக்கலாம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? சைன்டு மைனஸ். இப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலத்தை மறைச்சிக்கிட்ட பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட் எழுதணும். 4 1 7 2 இது ஒரு மைனர். நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 3 1 3 2 இது ஒரு மைனர். இப்போ தேர்ட் எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 3 4 3 7 இது ஒரு மைனர். இப்போ மொத்தம் இந்த மாதிரி நம்ம மொத்தம் 9 மைனர் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 3 1 7 2. இப்போ அதே மாதிரி சென்டர் எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 2 1 3 2. அதே மாதிரி லாஸ்ட் எந்த எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 2 3 3 7. இப்போ இந்த 3யோட எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 3 1 4 1. இப்போ இந்த 7 எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 2 1 3 1. இப்போ இந்த லாஸ்ட் எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 2 3 3 4. இப்போ அது என்ன சொன்னேன்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்ன சொன்னால் சைன்டு மைனஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும். இப்போ இது சைன்டு மைனஸ்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ் ப்ளஸ். இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட்டிங் சைன்ஸில் இருக்கணும். அதான் சைன்டு மைனஸ். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட் சைனில் இருக்கணும். சேம் சைனாக இருக்கவே கூடாது. ஸோ இப்போ நான் இது அப்படியே டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். டிட்டர்மினன்ட் எடுப்போம். 4 2s are 8 8 - 7 1ன்னு வரும். ஸோ +1 தான் அப்படியே +1ன்னு போட்டுப்போம். 8 - 7. இப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தால் 6 3 2s are 6 -3 6 - 3 3 வெளில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -3ன்னு வரும். இப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தால் 7 3s are 21 21 - 12 21 - 12ன்றது நமக்கு 9 வரும். வெளில ப்ளஸ் இருக்கிறதுனால நான் 9 அப்படியே போட்டுப்பேன். 3 2s are 6 -7 வரும். 6 - 7 -1ன்னு வருமா? ஆல்ரெடி வெளில ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1ன்னு வரும். 2 2s are 4 4 - 3 4 - 3 1 வரும். ஸோ வெளில ப்ளஸ் இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. 7 2s are 14 3 3s are 9 14 - 9 மைனஸ் இருக்குது. 14 - 9னா நம்மளுக்கு 5 வரும். அப்போ வெளில மைனஸ் இருக்கிறதுனால -5 வரும். 3 1 3s are 3 -4 -1ன்னு வரும். வெளில ப்ளஸ் இருக்கிறதுனால ஸோ -1 அப்படியே தான் வரும். 2 1 2s are 2 -3 2 - 3 -1ன்னு வரும். இப்போ வெளில ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1ன்னு வரும். 2 4s are 8 -9 வெளில ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. 8 - 9 வரும். 8 - 9 -1ன்னு வரும். இப்போ இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தால் தான். இப்போ டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இப்போ அட்ஜாயிண்ட்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நான் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் 1 -3 9 1 1 -5 -1 1 -1. ஸோ இதான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட். தேங்க்யூ.